ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। महापापादिपापानि महापापादिपापानि गीताध्यानं करोति चेत् गीताध्यानं करोति चेत् क्वचित् स्पर्शं न कुर्वन्ति क्वचित् स्पर्शं न कुर्वन्ति नलिनीदलमम्बुवत् नलिनीदलमम्बुवत्. பகவான் பகவத்கீதையின் பெருமையை மகிமையை சொல்கிறார். இந்த கீதா சாஸ்திரத்தை உள்ளபடி கற்று இந்த விஷயங்களை நாம் தியானித்தால், இதை நாம் உள்ளவாறு உணர்ந்து கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, மகா பாபாதி பாபானி குவச்சித்து ஸ்பர்ஷம் ந குர்வந்தி. மகா பாபாதி பாப்பானினா பெரிய பெரிய பாபங்களும் கூட ஸ்பர்ஷம்னா தீண்டாது, பாதிக்காது. ஸ்பர்ஷம் ந குர்வந்தி தீண்டுவதில்லை, பாதிப்பதில்லை. யார? கீதா தியானம் கரோதி சேத், கீதையை தியானித்தால். ஒரு உதாரணம் சொல்கிறார். நளினீதலம் அம்புவத்து. நளினீதலம்னு சொன்னா தாமரை இலை, அம்புன்னு சொன்னா நீர். தாமரை இலை தண்ணீர்ல எப்படி தண்ணீர் எப்படி தாமரை இலையில ஒட்டாதோ அது மாதிரி இந்த உலகத்துல எல்லாருக்கும் இன்ப துன்பங்கள் வரக்கூடியவைதான். பெரிய பெரிய பாபங்கள்லாம் இந்த பிறவியில எல்லாம் முற்பிறவியில ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்போம், அதோடைய பலனா சிலதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்போம். இந்த பிறவியிலே கூட சிலதெல்லாம் இதெல்லாம் செஞ்சுட்டோமே இதெல்லாம் செஞ்சுட்டோமேன்னு குற்ற உணர்ச்சியில் குமைபவர்கள் ஏராளம். நிறைய பேருக்கு மனசுல அந்த கில்ட் என்பது ஒரு நீக்க முடியாத ஒரு பிரச்சனை. அப்ப இது போன்ற உளவியல் சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்றோம் சாதாரணமா. ஆனா மனசை எவ்வளவு அலக்கழிக்கிறதுல. கீதைய படிச்சா என்ன கிடைக்கும் என்றால், இந்த கோபம், குற்ற உணர்ச்சி, விருப்பு, வெறுப்பு, பகைமை, முக்கியமா பயம், இதுல இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை கிடைக்கும். இதே உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருப்போம், சூழ்நிலைகள்லாம் மாறாது, வரக்கூடிய அனுபவங்கள்லாம் அப்படியே தான் இருக்கும். நம்முடைய பார்வை மாறிவிடும். கீதையை கற்றால் நாம் நிகழ்காலத்தில் வாழத் தொடங்கி விடுவோம். நிகழ்காலத்துல இருக்கிறதானே ரொம்ப பெரிய விஷயம். ஆக நம்முடைய மனதை நாம் சரியாக வைத்துக் கொள்வதற்கு கீதை பேருதவி புரியும். நான் தூய உணர்வு, ஆன்மா, நான் செயல் புரியாதவன் அப்படிங்கிற உயர்ந்த ஞானத்தை பகவான் நமக்கு 2வது அத்தியாயத்துல சொல்லி கொடுப்பார். அதெல்லாம் கற்று அந்த நான், அதுதான் உண்மையான நான் என்று புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை ஒரு நாடகம், இதுல நம்முடைய கதாபாத்திரம் என்ன, வீட்டுல என்ன கதாபாத்திரம், என்ன ரோல், சமூகத்துல என்ன, ஆபீஸ்ல என்ன, பார்த்து பார்த்து தர்மமாக உற்சாகமாக நம்முடைய செயல்களை எல்லாம் செய்ய முடியும். ஆனால் ஆழ் மனதில் ஒரு அமைதியான ஆனந்தம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். இடைவிடா நிறை உணர்வுன்னு சொல்வார். ஏன்னா நம்ம இந்த ரோல் தான் பிளே பண்றோங்கிற அறிவு நமக்கு இருக்கும். ஒருவேளை நாம் முன் செய்த ஒரு குற்றத்திற்காக நாம ரொம்ப வருத்தப்படுறோம் என்று சொன்னால், அது அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நம்மை நன்றாக இந்த ஞானம் விடுவிக்கும். இந்த ஞானம் என்ன செய்யும்னா, ஞானமாகிய நெருப்பு கர்மங்களை எரித்து விடும் அப்படின்னு பகவான் சொல்வார் பின்னாடி கீதையில. 4வது அத்தியாயத்திலேயே ஒரு இடத்துல சொல்கிறார். மிகப்பெரிய பாவம் செய்தவன் கூட இந்த ஞான தெப்பத்தினால் அதை கடந்து விடுவான் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் 9வது அத்தியாயத்திலையும் சொல்வார். அதாவது யார் ஒருவன் செய்த குற்றங்களுக்காக ரொம்ப வருந்தி கஷ்டப்பட்டு பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறானோ, அவனை விரைவில் நான் கடை தேற்றுவேன், அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து அவனை விடுவிப்பேன். இது எவ்வளவு பெரிய மெசேஜ் தெரியுமா? அதாவது குற்றம் செய்து விட்டாய், அதற்குரிய தண்டனை ஒரு பக்கம், குற்ற உணர்ச்சிங்கிறது மனசுல நம்ம அனுபவிக்கிறது சரி. அதுக்கப்புறம் நிரந்தர நரகம். அப்படி சொல்லவில்லை சனாதன தர்மம். நன்றாக கவனிக்கணும். நிரந்தர நரகம், நீ இனிமே உனக்கு விடி மோட்சமே கிடையாது என்று சொல்லவில்லை. பிறவிகள் இருக்கின்றன, கீழான பிறவிகள் கூட ஏற்படும், திரும்பி திரும்பி நமக்கு வாய்ப்பு இருக்கிறது, நம்மை நாம் உயர்த்தி கொள்ளலாம் என்பதற்கு கீதை அற்புதமாக நமக்கு வழிகாட்டுகிறது. எப்பேற்பட்ட தவறை நாம் செய்திருந்தாலும் நம்மை நாம் அதிலிருந்து மீட்டெடுத்து கொள்ள முடியும். இந்த குற்றத்துக்கு என்ன பிராயஷ்சித்தம் செய்யணுமோ செய்யலாம், தண்டனை அனுபவிக்கலாம். ஆனா குற்ற உணர்ச்சி அதுலயே புலம்பி 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 நம்முடைய மனசையும் கஷ்டப்படுத்தி சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையும் நரகமாக்கி அப்படி வாழ்க்கையை கழிக்க வேண்டுமா?
இந்த கீதையை படிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம மனசுக்கு அப்படி ஒரு அமைதி ஏற்படும். வாழ்க்கையை ரொம்ப ஆனந்தமாக நாம் நமக்கும் பயனுள்ள வகையில், சமூகத்திற்கும் பயனுள்ள வகையில் இதை நம்மால் நடத்த முடியும். ஏன்னா, இந்த கீதையை படிப்பதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் என்ன? எதற்காக நம்ம பொறந்திருக்கோம்? என்ன செய்யணும்? அப்படிங்கிற தெளிவு நன்றாக பிறக்கும். நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம், வாழ்க்கையில செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னா, நிறைய பணம் சம்பாதிச்சிட்டோம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பணம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டோம். குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல. உண்மையிலேயே ஜீவனா, உயிரா நமக்கு என்ன செய்து கொண்டோம்? அப்போ கிருத்தகிருத்தியன் என்று ஒரு வார்த்தை வரும் கீதையில 4வது அத்தியாயத்துல. செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன். இந்த ஞானத்தை பெற்று, அதாவது இந்த கீதா மாதா தரக்கூடிய இந்த ஞானத்தை பெற்று அதில் நிலை நிற்பவன் இருக்கான் இல்லையா, அவனை எதுவுமே டச் பண்ணாது. இன்ப துன்பங்கள்லாம் போயிட்டு இருக்கும். அதனால அவன் அசையறானா? அவனை அவை பாதிக்கின்றனவா? அவனுடைய ஆழ் மன அமைதியை அவை குலைக்கிறதான்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஏனென்றால் அவன் வாழ்க்கையை பார்க்கின்ற பார்வை மாறி போகிறது. பெரிய பலம், ஆத்ம பலம். கீதையை படிச்சா என்ன கிடைக்கும்னு கேட்டா, நமக்கு நிறைய ஆத்ம பலம் கிடைக்கும். நான் ஆத்மா என்பது நமக்கு நன்றாக விளங்கியது என்று சொன்னால், இந்த வாழ்க்கையை, மனிதர்களை, சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்ற பார்வை மாறி போகும். ஆக பகவான் ரொம்ப கருணையோட என்ன சொல்கிறார், இந்த கீதா சாஸ்திரத்தை தியானம் செய்பவனை இன்ப துன்ப அனுபவங்கள், முக்கியமா துன்பத்தின் அந்த பாபத்தின் பலனான துன்பங்கள், மகா பாபாதி பாப்பானி கொச்சித் ஸ்பர்ஷம் ந குர்வந்தி, இவனை தீண்டுவதே இல்லை. இவன் தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டியும் ஒட்டாமல் சுத்தமாவே ஒட்டாது இல்லையா, பார்த்தாலே அப்படி அழகா ஆடி போகும் இல்லையா. அந்த மாதிரி இந்த உலகத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மால் நிம்மதியாக அமைதியாக வாழ முடியும். நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நம்மால் மகிழ்ச்சியை வாரி வழங்க முடியும். ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் கீதை நமக்கு அருள் புரிகிறது. ஆக இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்ன? ஒரு சாரமா சொல்லணும்னா, கீதையை கற்றால் நம்ம அதன்படி நின்றால், முக்கியமா கற்றல் ஒன்று, அதன்படி நிற்றல், கடைபிடித்தல் ஒண்ணு இருக்கு இல்லையா. இந்த கீதா சாஸ்திரத்தை தியானித்தோம் என்று சொன்னால், ஆழ் மனதிற்கு இந்த சாஸ்திரம் சென்றது என்று சொன்னால், நாம் குற்ற உணர்ச்சியிலிருந்து, பெரிய பெரிய பாபங்களிலிருந்து நாம் விடுபடுவோம் என்பதுதான் இதன் பொருள். தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம் தத்சத்.